வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நிஃப்டி பார்த்தோன்னா ஒரு 1.14% விழுந்து 25,000க்கு கீழே முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. மெயினாக மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து அந்த அளவுக்கு விழல. 0.37 அண்ட் 0.49% விழுந்திருக்குன்னு சொல்லலாம். எஃப்ஐஐ ஒரு 17 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 15,595 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மெயினாக இந்த எஸ்கலேஷன் டென்ஷன் வந்து மிடில் ஈஸ்ட், தென் டாரிஃப் ரிலேட்டட் அன்சர்டனிட்டிஸ், தென் ஃபாரின் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, இது எல்லாம் தான் மார்க்கெட்டில் போன வாரம் ஒரு அழுத்தத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் துறைகளை பார்க்கும் பொழுது ஐடி, ஃபார்மா, மீடியா போன வாரம் நன்கு பண்ணியது. மறுபுறம் ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியை தழுவினதுன்னு சொல்லலாம். அதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நிஃப்டியில் பார்க்கும்பொழுது ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் வந்து 26% ஏறி இருக்கு. தென் மணப்புரம் ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட 19.24%. ஏன்னா கோல்டெல்லாம் போன வாரம் எக்கச்சக்கமாக ஏறினது இல்லையா, அதனால் கோல்டு லோன் கம்பெனிஸ் எல்லாம் ஏறினதுன்னு சொல்லலாம். அதுபோல் ஃபார்மாவில் ஒக்காடு 16.2% அதிகரிச்சதுன்னு சொல்லலாம். மறுபுறம் நிஃப்டி 50 உள்ள ஸ்டாக்ஸில் எட்டர்னல், அதானி போர்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல், எம்என்டம், டைட்டன் இவையெல்லாம் ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இதுதான் மார்க்கெட்டை இறக்குவதற்கு முக்கிய காரணமான பங்குகளாக இருந்தது என்று சொல்லலாம். ஓகே, இப்பொழுது எல்லோருக்கும் வரும் வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும், மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். வரும் வாரத்தில் வந்து இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகரித்திருப்பதனால வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும், அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட் பார்த்தீங்கன்னாக்க ஈரான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 மிசைல்ஸுக்கு மேலே இஸ்ரேல் மேலே அடிச்சுட்டு இருக்காங்க. இது என்னன்னாக்க ஒரு ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் எஸ்கலேட்ஸ்னு சொல்லுவாங்களா, அதில் அதுமாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கனாக்க அவங்க அவங்களுடைய ஓன் வே ஆஃப் ஆக்டை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி இது மாதிரி பண்ணால் டெஹ்ரான் வில் பேர்ன் இஃப் ஈரான் அஸ் அசால்ட்டுங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய 1 or 2 டேஸில் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட் ஸ்டில் அதனால் அந்த வாலட்டிலிட்டி மெயினாக வந்து இந்த க்ரூட் ஆயிலில் வந்து வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்னுடைய மீட்டிங் இருக்குது, அது வந்து ஜூன் 18ஆம் தேதி. அதில் வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய ரேட் கட் இருக்கக்கூடும் அவங்களுடைய சில விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது. ஸோ இதுதான் வந்து உலகாவிய இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸுக்கே ஒரு பிக் ஈவெண்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் த மார்க்கெட் இன் அ பெட்டர் வே அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்தியாவை பொறுத்தவரை மான்சூன் ப்ராக்ரஸ் வந்து பெட்டராக இருக்குது. அதுமாரி மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் அதுவும் நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனாலையும் மேலும் நம்மளுடைய அதர் இன்புட்ஸ் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாலாம் பெட்டராக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் நம்ம வந்து இந்த வாரமும் வாட்ச் பண்ண வேண்டும். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து 6 இயர் லோவை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுமாரி ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இந்த வாரம் ஒரு பொட்டென்ஷியல் கெயின் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள். ஸோ அதனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஆக்டிவிட்டி அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய எஸ்ஐபிஸ் நான் 2 நாள் முன்னாடியே ஒரு டேட்டா கொடுத்துருந்தேன். அது ரெக்கார்டு ஹை எஸ்ஐபிஎஸ் இன்ஃப்ளோஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 26,688 கோடி ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே பணம் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய ஏவிஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க சர்பாசஸ் 72 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு
மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். துறைகளை பார்க்கும் பொழுது டிஃபென்ஸ் செக்டார் இப்பொழுது எகெயின் மறுபடியும் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால ஒவ்வொரு இடத்துலையும் வார் நடக்குதில்ல, அதனால் நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டாருக்கு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும். அதேமாரி பல்க் கேரியர் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, ஏன்னா பால்டிக் ட்ரை இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 30% மே மாதம் ஏறி இருக்கு. அதனால் ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்கிங், என்பிஎஃப்சி, ரியாலிட்டி அதெல்லாம் இந்த வாரம் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்துக்கு வரக்கூடும். அதுமாரி இது ஏன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டவுன் ஆனதுனால. அதேமாரி ஐடி செக்டார் வந்து யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்புனால ஐடி துறைகளும் மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் இப்போ வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால உங்களுக்கு வந்து அந்த அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ்லேயும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் இந்த டென்ஷனால் கோல்டு ஏறுது இல்லையா, அதனால் கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லேயும் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மெயினாக நிஃப்டியை பொறுத்தவரையிலையும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த டக் ஆஃப் வார் பிட்வீன் சப்போர்ட் பேஸ்டு பையிங் அண்டு ஆப்சன்ஸ் ஆஃப் நம்ம ஒரு ஃபாலோ அப் பையிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டுமே இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இட் இஸ் எவிடென்ட் டு த மார்க்கெட். இப்போ என்னென்னா ஸ்டாக் அண்ட் செக்டார் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னாக்க 25,000க்கு கீழே விழுந்திருக்கிறதுனால அந்த வீக்லி ட்ரேட் பிலோ 20 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கிறதுனால இந்த வீக் சென்டிமெண்ட் வந்து நிலவுவது தெரிகிறது. மேலும் 24,500ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் மேலே அப்வோர்டு பார்த்தோன்னா 24,850 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். அதை தாண்டினா 25,000 25,100 வரலையும் போகலாம். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இந்த வாரம் 24,450 25,100 வரலையும் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டிலிட்டியை தொடக்கூடிய வாய்ப்புகள் போத் சைட்ஸ் இருக்கக்கூடும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா 55,000 55,200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது. ஸோ இதை தாண்டினா ஒரு 1000 பாயிண்ட் ஏறும், விழுந்தால் ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்கும். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டினுடைய இம்பேக்டாக இருக்கக்கூடும். எனவே மார்க்கெட்டுக்கு பொறுத்தவரையிலையும் நிறைய ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் சென்டிமெண்ட்னால மார்க்கெட் விழுந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதை வரும் வாரம் சந்தைகள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. இருந்தாலும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.